ஹாய், எல்லாரும் நல்லா கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட்டுல திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. ஆமா, காட்டு தீ வேகமா பரவிக்கிட்டு வருது. அதனால எல்லாரும் சீக்கிரமா இந்த காட்டுல இருந்து தப்பிச்சு போகணும். புரிஞ்சுதா? எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து தப்பிக்கணும். சீக்கிரமா போய் இந்த குழியில இருக்கிற முயல்கள், அப்புறம் மேல இருக்கிற பறவைகள் எல்லாருக்கும் போய் இந்த செய்தியை சொல்லுங்க. சீக்கிரமா எல்லாரையும் காப்பாத்தணும். நானும் போய் எல்லாரையும் காப்பாத்துறேன். கரடி, நீங்க அந்த பக்கம் போங்க. யானை, நீங்க எப்படி போங்க. காக்கா, நீ போய் மரத்துல எல்லா பறவையும் கூப்பிட்டு சீக்கிரமா எல்லாரையும் காப்பாத்தி கூப்பிட்டு வாங்க. சீக்கிரம், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். அடடே, தினமும் காலையில எழுந்திரிச்சு இந்த சாப்பாடை தேடி அங்க இங்கன்னு அலையிறதே ஒரு பொழப்பா போச்சுப்பா. சே, என்ன பிறவிடா இது. சாப்பாட்டுக்காக அலைஞ்சு அலைஞ்சே கை கால்லாம் வலிக்குது. ஆ, அடடே, நான் பாக்குறது கனமா நிஜமா? ஆஹா, கும்பிட போன தெய்வ குறுக்குல வந்த மாதிரி என் மரத்திலேயே ஏதோ தேன் கூடு இருக்கே. சே, எங்கெங்கயோ போய் தேடி தேடி கடைசியில என் மரத்துக்கே தேன் கூடு வந்துச்சு. இப்போ நான் இந்த தேன் கூட சாப்பிட போறேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். தேனே தேனே. ஏய் குரங்கு, என்ன பண்ற? ஏய் வாடா. என்ன? ஏய் குரங்கு, நம்ம காட்டுல தீ முட்டிச்சுடா. சீக்கிரம் நம்ம வெளியே போயிடுவோமா? ஐயய்ய, ஏய், நான் தேன் சாட போறத பார்த்துட்டு தானே வந்தேன். உனக்கு கொடுக்கவே மாட்டேன். போ, நேத்தெல்லாம் தனியா முட்டை ஏத்து சாப்பிட்டியே, எனக்கு குத்தியா? மரியாதையா ஓடி போயிடு, நான் தான் தேன் சாட போறேன். ஏய், உன் நல்லது தானே சொல்றேன், சீக்கிரம் வந்துரு. என் நல்லதுக்கு எனக்கு தெரியும். நீ போ, நீதான் பாம்பு. வயித்தால ஊந்து 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 போறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். நான் போய் தேன் சாப்பிட்டாரு, தேன் சாப்பிட்டு தெம்ப தாவி தாவி வரேன். நீ கிளம்பு. தேனே தேனே, உன்னை சாப்பிட போறேனே. டேஸ்டான தேனே. எப்படி சாப்பிடலாம்? மேல சாப்பிடலாமா, கீழே சாப்பிடலாமா? தேனே தேனே, வா. ஏய் குரங்கு, என்ன பண்ற? ஏய் குரங்கு, நம்ம காட்டுல தீ பட்டுச்சுடா. சீக்கிரம் வெளியே போயிடுவோம், வா. நான் குரங்கு, நீங்க எலிசபெத் மகாராணி. ஏ காக்கா, தீ பூச்சிச்சுடா, நீ முதல்ல கிளம்பு. ஆமா, என்ன எல்லாரும் ஒரே பொய்ய சொல்றீங்க? மாத்தி மாத்தி சொல்லுவீங்க வழக்கமா. சரி சரி, நீ கிளம்பு, நான் தேன் சாப்பிட்டு வரேன். ஓ, நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், சீக்கிரம் வந்துரு. கா கா. இந்த பாட்டியை ஏமாத்தி வடையை தூக்குன மாதிரி என்ன ஏமாத்தி தேனை எடுக்கலான்னு பாக்குறியா? இந்த கதைலாம் என்கிட்ட நடக்காது. நீ கிளம்பி, நான் தேன் சாப்பிட்டு தான் வருவேன். முதல்ல நீ போய், ஆல்ரெடி கருகி போய் தான் கிடக்குறேன். தேன் தேன், எனக்கு பிடித்த தேன், ஹனி. நான் சாப்பிட போறேனே ஹனி. இது எப்படி சாப்பிடலாம்? மேலும் சாப்பிடலாமா? ஸ்பூன் எத்தனை சாப்பிடலாம்? எங்க போச்சு ஸ்பூனு? வேணாம், அப்படியே சாப்பிடலாம். குரங்கு, என்ன பண்றீங்க? ஒட்டகத்தை வச்சு ஒட்டடாச்சின்னு கேக்குறான் பாரு கேள்வி. குரங்கு, நம்ம காட்டுல தீ பட்டுருச்சுடா. நம்ம வெளியே கிளம்பிடுவோம். எப்ப பார்த்தாலும் எல்லாரும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கே, நீங்க போங்க, நான் வரேன். ஏய், உன் நல்லதுக்கு நான் சொல்றேன், வந்துரு. அடடே ஏனம்மா, நான்லாம் ப்ரூஸ்லி மாதிரி மரத்துக்கு மரம் தாவி 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 வந்துடுவேன். நீங்க தான் உங்க குண்டு உடம்ப வச்சுட்டு போறதுக்கே பல வருஷம் ஆகும். நீங்க முதல்ல கிளம்புங்க, நான் வரேன். நான் நிம்மதியா தேன் சாப்பிடுறது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குப்பா. நான் சாப்பிடலாமா? என்ன ஒரே கருகிற வாசனை இருக்கு. என் வாழை, என் வாழை, என் வாழ் சுடுது. யார காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துக்க. ஐயோ, சுடுது சுடுது, காப்பாத்துக்க காப்பாத்துக்கிட்டே இருப்பேன். யார காப்பாத்துக்க காப்பாத்துக்க. ஓ, நம்ம வாழ்ந்த காடு இன்னைக்கு நல்லா கருகிச்சு. நல்ல வேலை, நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. யாரையும் நம்ம விட்டுட்டு வரல. என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க? என்ன விஷயம்? இல்ல ராஜா, நம்ம காட்டு சேர்ந்த குரங்கு மிஸ் பண்ணிட்டோம் ராஜா. இல்லது, குரங்க விட்டுட்டோமா? ஆமா ராஜா, அவன்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்கல ராஜா. குரங்கு அழைச்சிட்டானா? ஆமா ராஜா, எவ்வளவு சொல்லி பார்த்தோம், அவன் கேட்கல. எவ்வளவு சொல்லி பார்த்தேன் ராஜா, அந்த குரங்கு கேக்குற மாதிரி இல்ல. ஆமா ராஜா, ஏதோ சாப்பிட்டுட்டு வர தேன் சாட போறேன்னு சொல்லி எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டா ராஜா. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பாடம். எப்பவுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஒரு ஆபத்து வருதுன்ற ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கேட்டோ
இந்த ஆயத்தம் இல்லாம இருந்த குரங்கு இப்படி கருகி போயிடுச்சு. பாருங்க, எப்பவுமே மனுஷங்க தான் இப்படி சோம்பலா இருப்பாங்க, எதுக்குமே ஆயத்தம் இல்லாம இருப்பாங்க. ஆனா மிருகங்களாகி நம்மளும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அவங்களுக்குலாம் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். நம்மளும் ஆயத்தமா இருக்கணும், நம்மளை சேர்ந்த கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தணும். புரியுதா? அட்லீஸ்ட் இந்த மாதிரி எச்சரிப்பின் சத்தம் வரும்போதாவது நம்ம சுதாரிச்சுக்கணும். புரிஞ்சுதா? புரியுது ராஜா. புரிஞ்சுது ராஜா.